see next வந்து ஃபிஃப்த்து ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகிறோம். ஃபிஃப்த்து ஃபங்க்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா மாடுலஸ் ஃபங்க்ஷன். பிறகு மாடுலஸ் ஃபங்க்ஷன் ஆர் we can say absolute value function. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். மாடுலஸ் ஆஃப் 3 அப்படின்னா 3ன்னு சொல்கிறோம். மாடுலஸ் ஆஃப் -3 ஆகும் +3 தான். மாடுலஸ்னா பாசிட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ இருந்தாலும் அது வந்து பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்கும். இதான் வந்து மாடுலஸ் ஃபங்க்ஷனோட முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ இங்கே a function f is defined from a to b. So f of x is defined as modulus of x. ரெண்டு கோடு போட்டனா அதுக்கு பேரு modulus. You have to read like that, modulus of x. So even when x is positive or negative, it becomes a positive value. That is y is equal to x, y is equal to minus x. இதான் வந்து modulus function. Okay, so modulus ன்னு சொன்னா x வந்து பாசிட்டிவா இருக்கும் when x is greater than or equal to 0. It is minus x less than 0. ஸோ இதான் வந்து மாடுலஸ் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து ப்ளஸ் எக்ஸாகவும் இருக்கலாம் மைனஸ் எக்ஸாக இருக்கலாம், +3 இருக்கலாம் -3 இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இதுக்கு நம்ம கிராஃப் வரைஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா this is -∞ to +∞, this is 0. say y is equal to x அப்படிங்கிறது இந்த லைனு. this is y is equal to x. இப்படி தான் நம்ம வரையணும். y is equal to x. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது 45 டிகிரி இருக்கும், இங்கேயும் 45 டிகிரி இருக்கும். ஓகேவா? இட் வில் bisect the first quadrant as well as the third quadrant. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நிறுத்திடும், இதுக்கப்புறம் போகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வரும். செகண்ட் குவாட்ரண்ட்டை பார்த்தீங்கன்னா y is equal to -x. ஸோ இதான் வந்து மாடுலஸ் ஃபங்க்ஷன். மாடுலஸ் ஃபங்க்ஷனோட கிராஃப் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ x takes the value from -∞ to +∞. நெகட்டிவ் வேல்யூ எடுக்கும், 0 எடுக்கும், பாசிட்டிவ் வேல்யூ எடுக்கும். ஆனால் இதுக்கு எடுக்கிற ஒரு வேல்யூ என்ன இருக்கும்? 0 to ∞. அப்போ வாட் இஸ் த ரேஞ்ச்? ஸோ ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் 0 to ∞. 0 எடுத்துக்கோ, 0 to ∞, இன்க்ளூடிங் 0. ஓகே, 0 கொடுத்தா என்ன ஆகும்? 0ன்னு வரப்போகுது. 3 கொடுத்தா ஒரு 3 வரப்போகுது இல்லையா? -3 கொடுத்தா என்ன ஆகும்? +3 வரப்போகுது. ஸோ இங்கே பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தா இங்கே பாசிட்டிவ் வேல்யூக்கு போகும், நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தா மறுபடியும் பாசிட்டிவ் வேல்யூக்கு தான் போகும். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன பேருதுக்கு? மாடுலஸ் ஃபங்க்ஷன் பேருது. ஸோ இப்போ நம்ம 6th ஃபங்க்ஷன் நம்ம போகிறோம். 6th ஃபங்க்ஷன் என்ன சொல்கிறது? குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன். குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் அதோட டிகிரி வந்து 2. ஸோ வாட்ஸ் த மீனிங் ஆஃப் குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் இஸ் த ஹையஸ்ட் பவர் டிகிரி இஸ் ஈக்குவல் டு 2. 2க்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ the டிகிரி வந்து 2ஆக இருந்தால் குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன். டிகிரி 1 இருந்தால் என்ன சொன்னேன்? லீனியர் ஃபங்க்ஷன். எக்ஸோட பவர் 1 இருந்தால் என்ன சொன்னேன்? லீனியர் ஃபங்க்ஷன் சொன்னேன் இல்லையா? அது மாதிரி தான். ஓகேவா? இப்போ y is equal to a function from a to b is defined by f of x is equal to ax square plus bx plus c ன்னு இருக்கணும். அதாவது ஹையஸ்ட் பவர் வந்து 2ஆக இருக்கணும், அப்புறம் பவர் 1, அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இதில் டிகிரி வந்து 2ஆக இருக்கணும். இது வந்து குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இதில் வந்து a is not equal to 0 under the condition. Suppose if a is happens to be 0, it becomes a linear function. இப்போ a ஓட வேல்யூ 0 ஆச்சுன்னா x ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் இல்லையா உங்களுக்கு? அப்போ f of x is equal to bx plus c ன்னு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ when the quadratic function becomes a linear equation only when a is equal to 0. If a is not equal to 0, it becomes a quadratic equations. See, f of x is equal to, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், 3x square plus 2x plus 5. So such a function is called what? Quadratic function. Okay, so சில இடத்துல ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். f of x is equal to x square. Say y is equal to x square. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் 11th ஸ்டாண்டர்டில் வரும் உங்களுக்கு. y is equal to x square சொன்னால் இட்ஸ் a parabola open upward. நம்ம கிராஃப் வரைய போகிறோம் 10th ஸ்டாண்டர்டில். இதை இந்த கிராஃப் நம்ம படிக்க போகிறோம். y is equal to x square. இதான் வந்து y is equal to x square. ஸோ இதோட டொமைன் பார்த்தீங்கன்னா -∞ to +∞. ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 0 to ∞. ஸோ இன்னொரு ஃபங்க்ஷன் சொல்லலாம். y is equal to f of x, that is equal to -x square. -x square ஆகும். அதோட கிராஃப் வந்து கீழே டவுன் நோட்டில் வந்துடும் உங்களுக்கு, அவ்வளோதான். So this is -∞ to +∞, 0. This is +∞, this is -∞. This is y is equal to -x square. இதில் பார்த்தீங்கன்னா இதோட டொமைன் என்ன பாருங்க, -∞ to +∞. whereas the range is what? 0 to -∞. இதுக்கு என்ன சொல்லுவாங்க? parabola open upward ன்னு சொல்லலாம். இதுக்கு வந்து parabola open
டவுன்வர்ட். இதெல்லாம் நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் போனீங்கன்னா இன்னும் நல்லா டீட்டெயிலாக படிப்பீங்க. இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் இருக்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட கிராஃபிக்கல் நோஷன் நமக்கு தெரியணும். லீனியர் ஃபங்க்ஷன்னா அதோட கிராஃபிக்கல் என்ன தெரியணும், ஐடென்டி ஃபங்க்ஷனா என்னன்னு தெரியணும், அதே மாதிரி கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனா என்னன்னு தெரியணும். இப்போ நம்ம செவன்த் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் போகிறோம். அது என்னன்னு சொன்னீங்கன்னா அது வந்து கியூபிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர் இருக்கு. கியூபிக் ஃபங்க்ஷனாகவே அதோட டிகிரி வந்து 3 இருக்கணும். டிகிரி என்ன இருக்கணும்? 3. த மேக்ஸிமம் டிகிரி இஸ் வாட்? 3. ஸோ அந்த ஃபங்க்ஷன் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம், இந்த கியூபிக் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா f of x is equal to ax cube plus bx square plus cx plus d. ஸோ இதான் வந்து கியூபிக் ஃபங்க்ஷன். இதில் கண்டிஷன் என்ன? a is not equal to 0. ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, a 0 ஆகும் குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்கும், b 0 ஆகும் லீனியர் ஃபங்க்ஷனாக போயிடும், c 0 ஆகும் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக மாறிடும். ஸோ ஒரு கியூபிக் ஃபங்க்ஷன்னா த மேக்ஸிமம் டிகிரி மஸ்ட் பி எக்ஸ் கியூப். எக்ஸ் கியூப் இருந்தால் அது வந்து கியூபிக் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். f of x is equal to x cube அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். இதுக்கு நம்ம கிராஃப் வரைஞ்சினா பார்த்தீங்கன்னா இட் வில் பி லைக் திஸ். நான் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு புரியுதா? ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ இது கிராஃப் வரைஞ்சிங்கன்னா இட் வில் பி லைக் திஸ். ரொம்ப முக்கியமான ஒரு கிராஃப் இது. 12th ரொம்ப முக்கியம். 11th இது கேட்பாங்க உங்களுக்கு. சே y is equal to x cube. ஞாபகம் வச்சுங்க இதெல்லாம். y is equal to x square, y is equal to x cube. These are the most important functions to be studied in the future. 11th 12th ஸ்டாண்டர்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு 1 கொடுத்தீங்கன்னா 1 வரும், எக்ஸுக்கு 2 கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? எக்ஸுக்கு 1 கொடுத்தா 1 வரும், எக்ஸுக்கு 2 கொடுத்தா 2 கியூப் வந்து 8 ஆகிடும். 3 கொடுத்தா என்ன ஆகும்? 3 கியூப் என்ன சொல்லுங்க பார்க்கலாம், 27. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 1 கொடுக்குறீங்க, -1 கொடுத்தா என்ன ஆகும்? இட் பிகம்ஸ் -1. -1 the whole cube, that is -2 the whole cube என்ன ஆகும்? இட் பிகம்ஸ் -8. -3 கொடுத்தா என்ன ஆகும்? -27. எக்ஸோட வேல்யூ -3 கொடுக்குறேன், எனக்கு நாங்கள் -27 ஆகும். அப்போ அந்த கிராஃப் வந்து இட் வில் பி லைக் திஸ். ஸோ வாட் இஸ் த டொமைன் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன்? இதோட டொமைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா x belongs to -infinity to +infinity. What about the range? The range is also x belongs to -infinity to +infinity. So this is an origin. Please make a note. So x takes the positive values, y takes the positive as value, negative values also. So x positive negative எடுத்துக்குது, 0 எடுத்துக்குது, y என்ன ஆகுது? Positive negative as well as 0. So இது வந்து y is equal to x cube. So 8th type of function நம்ம போகிறோம். அந்த 8th type of function சொன்னால் reciprocal function. reciprocal அர்த்தம் தலைக்கீழாக இருக்குது. So here f of x is defined as f of x is equal to 1 by x. So x is not equal to 0. x வந்து கீழே வரணும். ஸோ 2 by x இருக்கலாம், 3 by x இருக்கலாம். ஸோ இங்கே நான் 1 by x எடுத்துக்கிட்டுருக்கேன். ஸோ f of x நம்ம y எடுத்துக்கிட்டோம்னா y is equal to 1 by x வரும் இல்லையா? ஸோ here x is not equal to 0 போட்டிருக்கேன். ஸோ xy is equal to 1 கூட சொல்லலாம். ஸோ y is equal to 1 by x. It's called what? Reciprocal function. என்ன ஃபங்க்ஷன் இது? Reciprocal function. இதுக்கு நம்ம கிராஃப் வரைஞ்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ 0 வரும்போது என்ன ஆகுன்னு சொன்னால் 1 by 0 becomes tends to what? இன்ஃபினிட்டின்னு சொல்லியிருக்கேன் நான். அப்போ எக்ஸோட வேல்யூ வரும்போது இன்ஃபினிட்டி நோக்கி போகும். அதனால் கிராஃப் இப்படி வந்துடும். ஸோ இட் வில் பி கோஸ் லைக் திஸ். அதே மாதிரி இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் கிராஃப். ஸோ இதான் வந்து xy is equal to 1. xy is equal to 1. ஸோ இந்த கிராஃபுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ஸோ மேக் எ நோட் ஆஃப் இட். ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. இது வந்து 12th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிக்க போகிறீங்க. ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் படிக்க போகிறீங்க. அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்டில் இதோட கிராஃபை வந்து இந்த ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் நம்ம வரைய போகிறோம். எக்ஸ் இஸ் பாசிட்டிவ், ஒய் இஸ் பாசிட்டிவ்னா xy is equal to c ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த c ஸ்கொயருங்கிறது 1 ஸ்கொயர்னு அர்த்தம். 4 xy is equal to 4, xy is equal to 32. ஸோ அது என்ன ஃபங்க்ஷன் பேர்? இதுக்கு ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ஸோ இந்த பார்ட் மட்டும் நம்ம 10th ஸ்டாண்டர்டில் கிராஃப் வரைய போகிறோம். ஸோ அதனால் தெரிஞ்சுக்கோங்க. ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன்னா f of x is equal to 1 by x provided x is not equal to 0. நல்லா கிளியராக புரிஞ்சுதா?
ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன் பார்த்தோம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை பார்த்தோம், நம்ம கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட்டு ஐடென்டி ஃபங்க்ஷன், ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன், லீனியர் ஃபங்க்ஷன் இல்லையா, அடுத்து குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன், அடுத்து கியூபிக் ஃபங்க்ஷன், அது அடுத்தது ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன், அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷன் கூட பார்த்துருக்கோம். ஸோ ஒன்னொன்றுத்துக்கு கிராஃப் என்ன எப்படி இருக்கும், அதோட டொமைன் என்ன, அதோட ரேஞ்ச் என்ன, அதோட கிராஃபிக்கல் நோஷன் எப்படி இருக்கும், எல்லாமே நீங்கள் நல்லா மனசில் போய் எப்போ கேட்டாலும் சொல்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்தராக படிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா?